ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. கதிருமே முத்துவேலுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே குமாருமே சக்திவேலுக்கிட்ட கதிர் இங்கே இது பெரியப்பாவை கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாகவும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கோவத்துலையுமே எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அழுதுட்டு போனதை பார்த்த ராஜியும் அப்பத்தாவை போய் கேட்டிருப்பாங்க. அப்பத்தாவும் முத்துவேலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே காரில் ஏறி போயிட்டு இருப்பாங்க. இங்கே தலையும் புரியாமல் காலம் புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ராஜி உடனே இங்கே கோமதிக்கு கால் பண்ணி, அத்தை இங்கே அப்பத்தாவும் வடிவு அம்மாவும் எல்லாருமே சேர்ந்து அழுதுகிட்டே போனாங்க. அதுவும் இல்லாமல் அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு வேற சொன்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல அத்தை, எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, நீங்கள் கிளம்பி கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே கோமதி கிட்ட சொல்ல, கோயிலில் இருக்கிற கோமதியுமே சரவணனையும் அங்கே அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருக்கிறதா பார்த்த கோமதிக்கு ரொம்பவே கோபமாகவும் அவங்கக்கிட்ட இன்றைக்கி நம்ம கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கிட்ட போகவும் அதுக்குள்ளே ராஜியுமே கால் பண்ணி அங்கே நடந்த விஷயத்தையும் சொல்லி டக்குன்னு வர சொல்லியுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு நாளைக்கு இங்கே சரவணனை உண்டு இல்லைன்னு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கோமதியும். ஏன்னா இங்கே ராஜி வந்து ரொம்பவே அழுதுகிட்டே பேசுனதுனால அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றத்தோடையும் அங்கேருந்து கோமதி கோயிலேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும் அஞ்சலி கிட்ட பேசிட்டு, அஞ்சலி நீ மறுபடியும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போய்ட்டுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க, நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்க எப்பவுமே மீற மாட்டேன், அதுவும் இல்லாமல் அங்கே தங்கமயில் பண்ண விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் மறக்கவும் மாட்டேன், அவள் பண்ண தப்ப மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலியும், இல்லை சரவணா, நான் உன் மேலே மிகப்பெரிய ஒரு பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவங்களுமே உங்களுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிரிஞ்சிருச்சுன்னா என் மேலே இருக்கிற பாசம் பிரிஞ்சு அந்த குழந்தைய பார்த்து நீங்கள் அவங்களவே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட சரவணனும், அஞ்சலி நீ எதுக்குமே கவலைப்படாதான்னு சொல்லிட்டேன், மறுபடியும் ஏன் என்னையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் அங்கேருந்து அஞ்சலியை அமுச்சு விட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன சக்திவேல், குமார், அப்பத்தா, இங்கே வடிவு மாறின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு பதட்டமாகவும் போகவும் அங்கே கதிர் வந்து மாத்திரை டேப்லெட்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து அங்கே நர்ஸ்கிட்டையுமே கொடுக்குறாங்க. உடனே கொடுத்த உடனே இங்கே சக்திவேல் வந்து அங்கே கதிர் சட்டையை பிடிச்சிக்கிட்டு என்னுடைய அண்ணனை என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இதை அடிக்கிறத பார்த்த வடிவும் அப்பத்தாவும், சக்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே கதிர் இப்படியான ஒரு விஷயம் பண்ணியிருக்க மாட்டான், அவனை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் வடிவுமே தடுக்கவும், உடனே சக்திவேலும், இல்லை அத்தா இவனை சும்மாவே விடக்கூடாது, எனக்கு அப்போவே தெரியும் இங்கே அண்ணன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே அண்ணனை ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே தோணுச்சு, அதனால தான் அண்ணனை இவன் கதிர்கிட்ட இருந்து கொஞ்சம் பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்க கூட சேராதீங்க, அவங்க கூட சுத்தாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணன் எதுவுமே கேட்காம இங்கே கதிரவே நம்பி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் நம்பி போனதுக்கு இங்கே கதிர் பண்ண வேலையை பார்த்தீங்களா, இப்போ அண்ணன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, அண்ணன் மட்டும் பிழைக்கலைன்னா உன்னை நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், உயிரோடையே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே மிரட்டிக்கிட்டு இருக்க. அதுக்கு முன்னே போயிட்டு சக்திவேல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதை கொடுத்ததும் போலீஸுமே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. அங்கே பேஷண்ட்டை வந்து என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பேஷண்ட் வந்து ஃபுல் மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க டாக்டர். இதை கேட்டதுமே அங்கே கதிரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தங்கமயிலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குமே போயிட்டுருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க யோசிச்சுக்கிட்டுமே போயிட்டுருக்காங்க. என்னென்னா இங்கே சரவணன் வந்து அங்கே தங்கமயில மீட் பண்ணி அம்மா கொடுத்த பணத்தை நீங்கள் எதுக்காக நீ எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அம்மா கிட்டே கொடுத்த, அதை நினச்சி அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, என்ன நீ ஆட்டிடியூட் காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே திட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இதை நினச்சிக்கிட்டு அங்கே தங்கமயிலுமே நடந்து போயிட்டுருக்க. பின்னாடி வர காருமே அங்கே கண்ட்ரோல் மீறி தங்கமயில் மேலே ஏற்றிட்டதும் அதை பார்த்து அங்கே கார் வந்து ரொம்பவே பதட்டமாகவும் நிற்காமலும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே அடிபட்டு தங்கமயில் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. சரவணனும் கோயிலுக்கு போயிட்டு டெலிவரியும் முடிச்சுட்டு அங்கே கடைக்குமே போயிட்டுருப்பாங்க. அங்கே எல்லாருமே கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு
இங்கே சரவணனுமே அங்கே போய் பார்ப்பாங்க. அங்கே பார்த்ததுமே தங்கமயில் வந்து மயக்கம் போட்டு தலையெல்லாம் ரத்தம் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே சரவணனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே என்ன இங்கே தங்கமயிலை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அங்கே ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மயில் என்னாச்சு மயில் என்னாச்சு எழுந்திரு மயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுப்பவும், ஆனால் சுயநிலைமை இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க தங்கமயிலும். என்னை காப்பாற்றிடுங்க, என்னை நம்பி என் வயிற்றில் குழந்தை வேறு இருக்குது, குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கே தங்கமயிலுமே சொல்லுவோம். உடனே இதை கேட்டு அங்கே சரவணன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி, மயிலே உனக்கு இன்னுமே ஆகாது, உனக்கு இன்னும் ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஹாஸ்பிட்டல் வந்துடும், உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோமதியுமே வீட்டுக்கு வந்த கையோட இங்கே ராஜியை விசாரிக்கிறாங்க. ராஜி என்ன ஆச்சு, எதுக்காக அவங்களாம் அழுதுகிட்டு போனாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி வந்து ராஜிக்கிட்ட கேட்கவும், ராஜியும் அத்தை எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இங்கே அம்மாவும் அப்பத்தாவும் எல்லாரும் அழுதுகிட்டே போனாங்க, கேட்டதுக்கு அப்பாவுக்கு இது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, அவங்க காரில் ஏறி கிளம்பிட்டாங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலத்த, அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே கோமதி கிட்ட அழுதுகிட்டே சொல்லுவோம். அங்கே கோமதிக்கு என்னதான் முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியனுக்கு கால் பண்ணி இங்கே ராஜி அழுதுகிட்டே இருக்கா. இங்கே அம்மாவும் அங்கே அவங்களாம் எல்லாருமே சேர்ந்த ஃபேமிலி எல்லாருமே எங்கேயோ அழுதுகிட்டே போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ராஜி கேட்டதுக்கு அங்கே உங்கள் அப்பாவுக்கு ஏதோ அது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே ராஜி சொல்கிறா. எனக்கு கேட்டதும் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியலங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே சொல்லுவாங்க. உடனே இதை கேட்ட பாண்டியனும், கோமதி என்ன சொல்கிறப்ப கோமதி, இப்போ தான் அவங்க ஆப்ரேஷன் முடித்து வீட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சான், கோமதி நான் விசாரிச்சுட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கட் பண்ணிடுறாங்க பாண்டியனும். உடனே பாண்டியன் வந்து பதட்டத்தில் அங்கே பழனிவேலுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்குமே கால் பண்ணுறாங்க. பழனிவேலுமே அட்டன் பண்ணி சொல்லுங்கள் மச்சான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே பாண்டியனும் இது இல்லை இது இல்லைப்பா பழனிவேல், இங்கே அவருக்கு என்ன ஆச்சு, அவங்க எல்லாம் அந்த வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலி எல்லாருமே அழுதுகிட்டே எங்கே போனாங்களாம், இங்கே ராஜி வீட்டில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா, என்னதான் ஆச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் கேட்கவும், உடனே இங்கே பழனிவேலுமே மச்சான் இங்கே அண்ணனுக்கு அடிபட்டுருச்சு மச்சான், அவங்களுக்கு இது தலையில் அடிபட்டதுனால மயக்க நிலையில் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் காப்பாற்றுறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மாதிரியுமே அங்கே பழனிவேல் சொல்லவும், உடனே மச்சான் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேல் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே பழனிவேல் சொன்னதை கேட்டதுமே பாண்டியனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏற்கனவே இங்கே அவருக்கு கேன்சர் வரை இருந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு வேற சொல்கிறாங்க. ஐயோ என்னாச்சோ, நம்ம டக்குனு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே கதிருமே அங்கே பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் ராஜிக்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு அவரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்டோட அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்குள்ளே இங்கே சக்திவேலும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேஸ் கொடுத்து அதுக்குள்ளே இங்கே கதிரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருக்கிட்டையுமே பேச முடியாமல் இங்கே கதிருமே லாக்கப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பதட்டமாக அங்கே பாண்டியனும் வீட்டுக்கு வந்து, கோமதி அவங்களுக்கு அடிபட்டுருச்சான், எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்களாம், அதுக்கு காரணமே இங்கே கதிர் தான் சொல்லிட்டு அங்கே சக்திவேல் வந்து அவர் மேலே கேஸ் கொடுத்து அங்கே கதிரை வந்து போலீஸ் வேறு பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்களாம். நம்ம முதல்ல அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு மாதிரியுமே பாண்டியன் வந்து கோமதியுமே ராஜையுமே கூட்டிக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கதிர் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு, சார் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அது எதுவுமே கேட்காம போலீஸுமே உங்கள் மேலே இங்கே எஃப்ஐஆர் போட்டுருச்சு, அதுவும் இல்லாமல் உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணவே மாட்டோம், நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டலில் சாகர நிலை வரையும் இருக்காங்க, அவங்க பொழைச்சிட்டாங்கன்னா உனக்கு நல்லது, அப்படி அவங்க பொழைக்கலைன்னா ஆயுள் முழுக்க நீ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே சொல்லவும்,
இதை கேட்ட கதிருக்கு எதுவுமே சொல்லாமல் அவங்க சைலண்ட்டாகவும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜியுமே வீட்டுக்கு போகவும், அதுக்கப்புறம் சாரி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகவும், அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல் போனதும் கதிர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே கதிருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸுமே அந்த ஃபோனை வாங்கி வச்சுருப்பாங்க. கால் வந்ததும் அதை அட்டன் பண்ணி சொல்லுமா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் போலீஸு இங்கே ராஜி வந்து சார் இங்கே கதிர்ன்றவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அம்மா அவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. உடனே இங்கே ராஜியும் சார் அவங்க அவங்க என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சார், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் போலீஸுமே அவர் ஒரு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அவர் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே இங்கே ராஜிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே கதிர் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜிக்குமே எதுவுமே தெரியாது. உடனே பதட்டத்தோட அங்கே கோமதி கிட்ட போயிட்டு அத்தை இங்கே கதிர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கானா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எதுக்காக போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு மாதிரியுமே அங்கே ராஜியுமே கோமதி கிட்ட சொல்லவும் கோமதி கேட்டுட்டு என்ன சொல்கிற ராஜி, அங்கே நீ உனக்கு எப்படி தெரியும் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே கோமதி கேட்கவும் உடனே ராஜியும் இல்லைத்த அவருக்கு நான் கால் பண்ணேன், அங்கே போலீஸை அட்டன் பண்ணி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அத்தை நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் போங்க, நாங்கள் கதிரை மீட் பண்ணி பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனதுமே கதிரை மீட் பண்ணி கதிர் என்னதான் நடந்துச்சு, என்ன அப்பா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காராம், அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே கதிர்கிட்ட பேசவும் உடனே கதிரும் இல்லை ராஜி நானும் உங்கள் அப்பாவும் தான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பணும். ஆனால் இங்கே குமார் வந்து எங்களை 2 பேரையும் பார்த்துட்டு எங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து 2 பேரும் பேசுறது எல்லாமே பார்த்துட்டு அங்கே குமாருமே எங்கள் அண்ணனை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான், அதை தடுக்க வந்த உங்கள் அப்பாவை நூக்கி தள்ளலாம், அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து கீழே விழுந்து பின்னாடி கல்லுலே குத்திக்கிட்டாரு, மண்டையில் அடிபட்டு நான் தான் உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் சேர்த்துனேன், ஆனால் குமார் போய் வீட்டில் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு தெரியல, என் மேலே பொய் கேஸ் கொடுத்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் குமார் பண்ண தப்புக்கு என்ன போலீஸ் வந்து எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து ராஜுக்கிட்ட சொல்லுவோம். ராஜு இதை கேட்டதுமே கதிர் என்ன கதிர் சொல்கிற, அப்பாவுக்கு என்னாச்சு, அப்பா நார்மலாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்கவும் உடனே கதிரும் ராஜி உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது, நான் டாக்டர்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது, நீ உடனடியாக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்கள் அப்பாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே அங்கேருந்து அமுச்சு விட்டுடுறாங்க. கோவத்தோடு போன அங்கே ராஜியுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காகவே போகிறாங்க. உள்ளே போனதுமே அங்கே எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கவும் இங்கே ராஜிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் எங்கள் அப்பாவை ஒரு டைம் பார்த்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்கவும் உடனே டாக்டரும் இல்லைம்மா இப்போ அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்கார், இந்த டைமில் அவரை மீட் பண்ணக்கூடாது, அவர் இப்போ மயக்க நிலையில் இருக்கார், இந்த மாதிரி டைமில் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அங்கே ராஜியுமே வெளியேவும் வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் அங்கே குமாரை பார்த்து பயங்கர கோவத்தோடையுமே குமாரை கன்னத்திலே பல்லார்னு சொல்லிட்டு 4 அறை விடுறாங்க. விட்டதுமே இதை பார்த்த அங்கே சக்திவேலுமே ராஜி எதுக்காக இங்கே என்னோட பையனை நீ அடிச்சுக்கிட்டு இருக்க, குமாரை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, கதிர் வந்து என்னோட அண்ணனை இப்போ ஹாஸ்பிட்டல் வரையுமே கூட்டிகிட்டு வந்துட்டான், எங்கள் அண்ணனை கொலை பண்ணுற வரையும் முயற்சி பண்ணிட்டான், இப்போ நீ என்னோட பையனை எதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலேருந்து கேட்கவும் உடனே இங்கே ராஜியும் இது இல்லைங்க இங்கே இது என்னுடைய அப்பா இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணமே எங்கள் குமார் தான் என்னுடைய அப்பாவை கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், அந்த பழியை தூக்கி இங்கே கதிர் மேலே போட்டுட்ருக்கான். கதிர் எப்போவுமே எந்த காலத்துக்குமே அவன் இப்படி ஒரு தப்பை பண்ணவே மாட்டான், ஆனால் கதிர் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி இங்கே குமார் வந்து போட்டு அவன் மேலே பொய் கேஸ் கொடுத்து இது போலீஸ் ஸ்டேஷன் வரையும் நீங்கள் போக வச்சுட்டீங்க, இவன் குமாருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே எல்லார் முன்னாடியும் சொல்லுவோம். இதை கேட்ட அப்பத்தாவும் அங்கே வடிவும் பயங்கர கோபம்.
உடனே அப்பத்தா வந்து, குமார் உனக்கு முத்துவேல் என்னடா பண்ணா, எதுக்காகடா நீ அவனை தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே படார் படார்னு சொல்லிட்டு அங்கே கன்னத்திலே அடிக்கவும், உடனே இங்கே குமாரும் ஆத்தா அப்பத்தா நான் ஏதோ தெரியாம தான் அவரை தள்ளிவிட்டேன். அதுவும் இல்லாமல் அங்கே கதிர் வந்து அவருக்கு பெரியப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கு தான் பெரியப்பா நீங்கள் எதுக்கு இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். ஆனால் கதிர் வந்து எங்கிட்ட பிரச்சனைக்கு வந்தான். அதனால் கதிரை நான் அடிக்கிறதுக்காக போனேன். அங்கே தடுக்க வந்த எங்கள் பெரியப்பாவை நான் சும்மா லைட்டாக தான் தள்ளி விட்டேன். ஆனால் அவர் போய் கீழே விழுந்து கல்லில் அடிச்சுக்கிட்டாரு. எனக்கு ரொம்பவே பதட்டமாயிடுச்சு. அதனால தான் பயத்தில் நாங்கள் கதிர் பேரை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் சொல்லவும், இதை கேட்ட அங்கே சக்திவேலுக்கு பயங்கரமான ஒரு கோபம். ஏன்னா இங்கே குமார் மேலே மிகப்பெரிய ஒரு பாசமும் மரியாதையும் வச்சுட்டு இருந்தாலையும் சக்திவேல் வந்து முத்துவேல் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுட்டு இருந்தார். உடனே இங்கே முத்துவேலுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அங்கே குமார் தான் காரணம், இங்கே அவருக்கு அண்ணனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணம் குமார் தான் சொல்லிட்டு தெரிஞ்சதும் அங்கே சக்திவேல் வந்து அங்கே குமாரை வந்து பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேலை பார்த்து அங்கே அப்பத்தாவுமே, சக்தி எதுக்காக குமாரை அடிச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் குமார் பேச்சை கேட்டுக்கிட்டு கதிர் மேலே நீ கேஸ் கொடுத்து இப்போ போலீஸ் வந்து கதிரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே கேட்கவும், உடனே ஆத்தா இங்கே அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அண்ணன் மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு டைமில் எனக்கு என்ன ஆத்தா தோணும், அதுவும் இல்லாமல் இவன் வந்து கதிர் தான் தள்ளி விட்டான்னு சொன்ன பின்னாடி அவனை இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவன் மேலே கேஸ் கொடுத்தேன். ஆனால் அங்கே அண்ணனை இவன் தான் தள்ளி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அப்பத்தாவுமே, குமார் உனக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்கா, உனக்காக அங்கே முத்துவேல் எவ்வளவோ பண்ணியிருக்கான், ஆனால் நீ அவரை கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு அந்த பழியை தூக்கி கதிர் மேலே போட்டிருக்கே, உனக்கு கொஞ்சம் இது பயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே குமார்கிட்ட கேட்கவும், அப்பத்தா நான் ஏதோ தெரியாமல் தள்ளிவிட்டேன், ஆனால் அவர் அங்கே கீழே விழுந்து அடிபட்டிருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, அந்த ஒரு பயத்தில் தான் அப்பத்தா நான் அங்கே கதிர் மேலே இந்த பழியை தூக்கி போட்டுட்டேன். அப்பத்தா என்னை மன்னிச்சிக்கோங்க, இது பெரியப்பாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாது, டாக்டர் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, என்னை மன்னிச்சிக்கோங்க அப்பத்தா, நான் தெரியாமல் தான் உங்களை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே சொல்லுவோம். இதை கேட்ட அப்பத்தாவும் வடிவும் அங்கே பயங்கர கோவம். உடனே வடிவுமே உள்ளே இறங்குறாங்க. ஏண்டா குமார், உன்னை ஒரு புள்ள மாதிரி நினச்சி உன்னை எவ்வளோ நல்லா வளர்த்தாங்க, ஆனால் நீ அங்கே அவரை ஒரு மனுஷனை நினைக்காம அவரை இப்படியெல்லாம் நீ தள்ளிவிட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணலாமா, அதுவும் இல்லாமல் நல்ல பையன் கதிர், அவன் மேலே நீ இவ்வளோ பெரிய பழியை போட்டு அவனை போலீஸ் ஸ்டேஷன் வரையும் நீ அமுச்சு விட்டுட்ட, ஆனால் நீ இப்போ அவரை கொலை பண்ண நீ அந்த வீட்டில் இருக்கோம்ல, நீ என்ன பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வடிவுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட சக்தியுமே, அண்ணி நீங்கள் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் தான் தெரியாமல் தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்ல, நீங்கள் அதை கேட்டுமே நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மாதிரியுமே அங்கே சக்திவேல் சொல்லவும், உடனே இங்கே வடிவுமே, ஏன்பா தம்பி அங்கே இவன் பண்ண தப்புக்காக அங்கே கதிர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், அதே இங்கே குமார் இந்த தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா குமார் மேலே நீங்கள் இப்படியேப்பட்ட ஒரு கேஸை நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல, ஆனால் நீங்கள் குமார் சொன்னதை நம்பி அந்த பையன் மேலே நீங்கள் கேஸ் கொடுத்து அந்த பையனை அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க, இப்போ நீங்கள் அவனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவுமே கேட்கவும், உடனே சக்திவேலும், அண்ணி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அங்கே கதிரை வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு, அதுவும் இல்லாமல் அண்ணன் அங்கே மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல அண்ணி, இந்த அண்ணன் சரியாகி வந்துட்டா கதிரை வெளியே கொண்டு வர பொறுப்பு என்னோட பொறுப்பு அண்ணி, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, இந்த பரிதசி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் இவன் கதிர் மேலே சொன்ன புகாரை வச்சு தான் நான் அவன் மேலே நான் கேஸ் கொடுத்தேன், மற்றபடி நான் வேற எந்த ஒரு கோவத்துலையுமே அவன் மேலே நான் கேஸ் கொடுக்க கிடையாது அங்கே சக்திவேலுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே கோமதியுமே பாண்டியனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே
அங்கே ராஜி கிட்ட போயிட்டு, ராஜி என்னாச்சு, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அவருக்கு எதுவுமே ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், உடனே இங்கே ராஜியும் இல்லை மாமா, இப்போ டாக்டருமே இப்போ எதுவுமே சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அவரு எந்த ஒரு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க. இதை பார்க்குற போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜையுமே சொல்லவும், உடனே கோமதியும், ராஜி எங்கே ராஜி, கதிர் எங்கே போயிட்டான், அவன் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பழனிவேல் சொன்னான், இப்போ அவன் இங்கே இல்லையே, எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்கவும், ராஜியும் அது வந்து அத்தை அங்கே சக்திவேல் அவங்க பெரியப்பா வந்து அங்கே கதிர் மேலே கேஸ் கொடுத்ததுனால போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல், அதனால போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் கதிர், இங்கே கூடிய சீக்கிரம் வெளியவும் எடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் கதிர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதுக்கு காரணமே இங்கே குமார் தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி கிட்ட சொல்லுவோம். கோமதி இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தத்தோட, என்ன சொல்கிற ராஜி, அவன் கதிர் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், எதுக்காக அவன் மேலே இப்படி ஒரு கேஸ் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே கேட்கவும், உடனே ராஜியும், இல்லத்த அங்கே கதிர் வந்து அங்கே அப்பா கூட பேசுறதுக்காக போயிருக்கான். இதை பார்த்த குமாரும் ரொம்பவே கோவமாகவும் கதிர் கூட சண்டைக்கு போயிருக்கான். அதை தடுக்க வந்த அப்பாவை குமார் வந்து கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஆனால் குமார் வந்து தள்ளி விட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி கதிர் தான் அங்கே இது பெரியப்பாவை கீழே தள்ளாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கதிர் மேலே பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கதிரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு அத்தை, தெரியாமல் இப்போ இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து நம்மக்கிட்ட அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியுமே ராஜி வந்து சொல்லுவோம். இதை கேட்ட அங்கே பாண்டியன் வந்து பயங்கர கோவமா, பரதேசி அங்கே பாண்டியன் சொல்லிட்டு இங்கே எப்பவுமே சக்திவேல் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இதை கேட்டதும் பாண்டியன் வந்து ரொம்பவே கோவமா, அடடே குமார், நீ பண்ண தப்புக்காக என்னோட பையனை நீ போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சிருக்க, அதுவும் இல்லாமல் அவனுடைய மாமனாரை அவனே கொல்ல முயற்சி பண்ணுவானா, இதை நம்பி உன்னுடைய முட்டாள் அப்பா அவங்க கதிர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீயும் முட்டாளு, உங்கள் அப்பாவும் சேர்ந்து முட்டாளு, அடி முட்டாளு யாருன்னு கேட்டால் இங்கே சக்திவேலும் குமாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லவும், இதை கேட்ட சக்திவேல் வந்து, அடியே பாண்டியா, நீ பண்ண தப்பை விட என்னோட பையன் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராங்க சக்திவேலும். இதை கேட்ட பாண்டியன் வந்து, யோ உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, உங்கள் அண்ணன் உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு அதுக்கு காரணமே உங்கள் பையன் சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ராஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட பின்னாடியுமே உன்னோட பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர, அப்போ நீ அவர் செத்தாலையும் பரவாயில்ல, என்னோட பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற. அதே மாதிரி தானே நானும் நினைப்பேன், என்னோட பையன் மேலே தப்பே கிடையாது, உன் பையன் பண்ண தப்புக்கு என்னோட பையன் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும், உனக்கு எதுவுமே தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் நீ பண்ணிக்கிட்டு தான் இப்போ இந்த நிலைமைக்கு இங்கே அவரை கூட்டிகிட்டு வந்து உக்கார வச்சிருக்க. அவரு மேலே கொஞ்சமாவது பாசம் இருந்திருந்தா உன் பையனுக்கு நீ சொல்லி வளர்த்துருப்ப, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவருக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்ப. ஆனால் உங்கள் பையனை கேடு கட்டவனா நீ வளர்த்துட்டு நீ மற்றவங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியா. அதுவும் இல்லாமல் இங்கே அரசியை கடத்தணும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் அவன் இன்மாலே இருக்கான். ஆனால் என்னோட பையன் யாருக்குமே கெடுதல் பண்ணாமல் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திருச்சிக்கு போய் செக்கப் முடிச்சுட்டு சென்னைக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து அவரை ரெடி பண்ணி வச்சா, இங்கே உன்னோட பையன் அவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சியில் அவரை கீழே தள்ளிவிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஆனால் சொல்லப்போனால் உன் பையன்தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் என்னோட பையன் மேலே நீ பொய் கேஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகவும் சக்திவேலு வந்து அப்படி பேசி கொள்றாரு. இதை கேட்ட சக்திவேலுமே, இங்கே என்னோட பையன் அந்த விஷயத்த வந்து தெரியாம தான் பண்ணிட்டான், அதனால அந்த தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்த வந்து என்னோட பையன் சொல்லிட்டான் அப்படின்னு மாதிரியுமே சக்திவேல் வந்து மறுபடியும் சப்போர்ட் பண்ணவும், உங்க பையன் தெரியாம பண்ணிட்டான், ஓகே,
ஆனால் தெரியாமல் எப்படி ஒருத்தர் மேலே செய்யாத ஒரு குற்றத்தை அவங்க மேலே நீங்கள் சுமத்த முடியும்? அதுவும் இல்லாமல் எந்த தப்பு பண்ணாத கதிர் மேலே நீங்கள் எதுக்காக நீங்கள் பொய் கேஸ் கொடுக்கணும்? நீ தீர விசாரிச்சுக்கணும் இல்லையா? நீ என் பையன் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நீ எப்படி முடிவு பண்ண? உன் பையன் ஏற்கனவே ஃப்ராடு இது முள்ளப்பாருன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். ஆனால் நீ என்னோட பையன் மேலே நீ உங்கள் பையனுக்கு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைக்காக என்னோட பையனை நீ போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சிருக்க. அதுவும் இல்லாமல் போலீஸ் என்ன பண்ணாங்களோ என்னோட பையனை, ஆனால் என்னோட பையனுக்கு எதானா அடிபட்டு இருந்துச்சுன்னா ஆனால் உன்னோட பையனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லவும் உடனே எங்கள் அப்பத்தாவும் வந்து பாண்டியா நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பா, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றுமே புரியல. கதிர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் எங்கள் குமார் வந்து இப்படி பொய் சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் அப்போ கெஸ் பண்ணலை. ஆனால் இங்கே இது முத்துவேலுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதற்றத்தில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். ஆனால் இங்கே சக்தி வந்து இந்த ஒரு பதட்டத்துலையும் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போய் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கான். அப்போ சக்திவேலுக்கு உங்கள் ஃபேமிலியை பழி வாங்கணுன்ற நோக்கம் ஒன்றுமே அவன் மனசுலேருந்து போகல. அந்த ஒரு பழி வாங்கணுன்ற நோக்கம் அவன் மனசுலேருந்து போகாததுனால தான் அவங்க அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவன் மேலே கேஸ் கொடுத்துட்டு போயிருக்கான். இப்போ என்ன பண்ணுவான்? அவனுடைய பையனே இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். இப்போ இங்கே சக்திவேலுக்கு ஒன்றுமே நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. உடனே இங்கே சக்திவேலுக்கிட்ட போயிட்டு சக்தி நீ எப்படி அங்கே கதிர் மேலே கேஸ் கொடுத்தியோ அதே மாதிரி கதிர் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிட்டு கதிர் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே பாண்டியனும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் என்னோட பையன் இங்கே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.